இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவியை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கடந்த 4வது வாரம் நினைக்கிறேன். இது எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்கும்? பிரயோஜனமாக இல்லைன்னா வரமாட்டீங்க, பிரயோஜனமாக இல்லைன்னா வரீங்க. எத்தனை நல்லவர். சரி, கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மெசேஜ் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். இது பைபிள் ஸ்டடி அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட்டு, போன வாரம் நான் அந்த வீடியோ கூட குரூப்பில் போட்டிருந்தேன். அதில் ஏதாவது பார்த்து இதில் எனக்கு இங்கே கேட்கும்போது புரியலன்னா கூட இருந்தால் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். எங்கள் சார் சொல்லுவார், 2 பேருக்கு சந்தேகம் வராது. ஒன்று எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, இன்னொன்று ஒன்றுமே தெரியாதவங்க. இதில் நம்ம எந்த ரகம்? எல்லாம் தெரிஞ்ச ரகம்ல எல்லாம் தெரியும். இப்போ எல்லாருக்கும் யாருக்கும் டவுட் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. கேள்வி கேட்டால் இப்போ டக்குன்னு சொல்லுவீங்க. கேள்வி கேட்கலாமா? ஆவிக்குரியவனா யாரு? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆவிக்குரியவன் யாரு? யார் ஆவிக்குரியவன்? யார் ஆவி மனிதன்? ஆமா, பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அவர்கள். எல்லாரும் ஜென்ம சுபாவத்தோடு பிறந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அவருடைய பிள்ளைகளாகிட்டோம். அதனால அவர் இந்த மாம்ச சித்தம், புருஷ சித்தம், இந்த ரத்தத்தினால பிறந்த இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? கேன்சல் பண்ணிட்டாரு. அதனால நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இருக்காது. நம்முடைய பரம்பரை சாபம் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷங்களாக மாறிட்டோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால. நிறைய குடும்பங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரிசையாக கரெக்டாக அந்த ஏஜில் செத்துட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் 40 வயசில் ஒரு அப்பா தாத்தா இருந்தாருன்னா அதே வயசில் அப்பா இறப்பார், அதே வயசில் மகன் இறப்பான். அது அந்த குடும்ப சாபம். வரிசையாக அதே ஏஜில் இருப்பாங்க, இல்லை அதே நோய் அவங்களுக்கு வரும். இப்படி நிறைய காரியங்கள் சாபம் வரும். அதே சாபம் இருக்கும், கல்யாணமே ஆகாது. இப்படி நிறைய சாபங்கள் குடும்பத்தில் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்யுது? முறியடிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாம்சம், ரத்தம், புருஷ சித்தம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கேன்சல் பண்ணப்படுது. யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி அது கேன்சல் பண்ணப்படுறதுனால நம்மளும் யாராயிரும்? ஆவிக்குரிய ஆவி மனுஷனாயிரும், ஆவிக்குரிய மனிதர்களாய் ஆயிரும். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. சரீரம் பார்ப்போம்ல, ஆனால் இந்த சரீரம் கிடையாது. சரீரமும் ஆவிதான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அதில் சரீரத்தை குறித்து எடுக்கும்போது நம்ம எடுக்கலாம். சரீரத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் இருதயம் சொல்றது நம்ம இருதயம் கிடையாது. புரியுதா சொல்றது? இருதயம் மார்க் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இருதயம் சரீர பிரகாரமான இருதயம் அல்ல. மார்க் 7 தானே? 7:5. மார்க் 7:20. 20.
ம் ம் இந்த வசனம் எங்க இருக்கு? இதே மாதிரி வசனம் கலாத்தியர், இது மத்திய பஞ்சல் இதுக்கு ஒத்த வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அதில் பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த இருதயத்தில் இருந்து அப்படின்னா இங்கே நமக்கு இருக்கிற அந்த காண்கிற அந்த இருதயத்திலிருந்து இல்லை, இருதயத்திலிருந்து அல்ல, இருதயம் கெட்டதல்ல, இருதயத்திலிருந்து. அப்போ இருதயம் அப்படின்றது உள்ளான மனுஷன் சரீரம் அப்படின்றது அந்த கிரியைகள் பொல்லாத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி வர்றது இந்த காண்கிற மாம்சத்திலிருந்து வரல, சரீரத்திலிருந்து வரல. அது ஒரு ஆவி ஆத்மா சரீரம் போல அதுவும் ஒரு உள்ளான மனுஷன். அவன் என்ன செய்யறான்? அவனுக்குள்ள அந்த கிரியை தான், போராட்டம் தான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள போராட்டம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த ஆவி ஆத்மா சரீரம், இந்த ஆவியில நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஆவியில ரட்சிக்கப்பட்டு ஆத்மா ஆவி ஒரே தடவை தான் ரட்சிப்பு. ஆத்மா முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்ட ஆகணும். தினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். ரொம்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மார்க் 13:13 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஆத்மா முடிவு பரியந்தம் அது நிலைத்து இருக்கணும். இந்த சரீரம் அவர் வரும் பொழுது அது என்ன ஆகும்? மரித்திருக்கிறோமோ எடுத்துக்கொள்ளப்படும் போதோ இந்த சரீரம் ரட்சிக்கப்படும். அப்போ மூணுத்துக்கும் ரட்சிப்பு உண்டு. இப்படி ஆத்மா தான் என்ன செய்யுது? நரகத்திலேயோ இல்லை பரலோகத்திலேயோ அதனுடைய கிரியைகளுக்கு ஏற்றாது போல அது நிற்குது. இந்த ஆத்மா ஆவி தேவனத்தில் போயிடும், சரீரம் மண்ணில் போயிடும். இந்த சரீரம் போனதுக்கப்புறம் அந்த ஆவியும் அவ்வளோதான், சரீரத்துக்கு கொடுக்குற கிரியைகளும் இருக்காது. ஆத்மா மாத்திரம்தான் என்ன செய்யும்? பரலோகத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போகும். அப்போ இந்த ஆவியை எந்த அளவு நம்ம பலப்படுத்தி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அது என்ன செய்யும்? ஆத்மாவை பலப்படுத்தி பரலோகத்துக்கு என்ன பண்ணோம்? கொண்டு போவோம். இந்த ஆத்மாவுக்கு ட்ரைனிங் எதற்கு கொடுக்கணும்? ஆவி. இந்த ஆவிக்கு உதவி செய்கிறது தான் வேறொரு தேட்டர் வாழன்னு நம்ம சொல்ற பரிசுத்த ஆவியானவர் எங்கே வந்து இறங்குறாரு? இந்த ஆவியில் தான் இறங்குறாரு. அந்த ஆவி அந்த மனுஷன் தான் என்ன செய்யறான்? இன்னும் பலப்பட்டு பரிசுத்த துணையோடு கூட அந்த மாம்சத்தின் கிரியை என்ன செய்யறான்? அவனால எதிர்த்து நின்று ஆத்மாவை என்ன செய்ய முடியுது? அவன் நிலைப்படுத்த முடியாது. இல்லையா? இப்போ சில முக்கியமான சில வசனங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு 4வது வாரம் 4th week கிளாஸ். ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சம் சில காரியங்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. மாம்சம் சில வழிகளை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. மாம்சம் சில காரியங்களை இப்படி செய் அப்படி செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா மாம்சத்திற்கு செவி கொடாமல் என்ன செய்யணும்? ஆவியின்படி அப்படின்னா ஆவிக்கு செவி கொடுத்து ஆவி சொல்கிறபடி செவி கொடுத்து நடந்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஏன் ஆவி சொல்படி நடக்கணும் அப்படின்னா அது பின்னால் நீங்க போக போக புரியும். அப்போ 2 விஷயம். ஒன்று, மாம்சத்திலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அதுதான் ஜென்ம சுபாவம் உள்ள உலகத்தான். யார் உலகத்தான்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உலகத்தான். உலகத்தாருடைய எண்ணங்கள், உலகத்தாருடைய காரியங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகளாக மாத்திரம்தான் இருக்கும். அவர்களுக்கு பரலோகத்தை குறித்து, காணப்படாதவர்களை குறித்து எந்த ஒரு நிச்சயமும்
எந்த ஒரு நம்பிக்கையும், எந்த ஒரு அவங்க வந்து அதில் அதுக்கான பிரயாசமும் அதுக்கான கிரியைகள் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க மறிச்சதுக்கப்புறம் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கணும், அடுத்து அவன் பிள்ளைகள் எப்படி சொத்து, இப்படி தான் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்க வைக்கணும், இருக்கிற வரையும் நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற மனப்பான்மை மாத்திரம்தான் இந்த மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கும், உலகத்தானுக்கு இருக்கும். அப்போ நாம் அதனால தான் உலகத்தை பற்றி வேஷம் தெரியாமல் உலகத்தான் நினைக்கிறது போல நினைக்காதீங்க, உலகத்தான் செய்யறது போல செய்யாதீங்க. அவன் உலகத்தையே குறி வச்சு, பூமிக்குரிய காரியங்களையே குறி வச்சு, காண்கிறவர்களையே குறி வச்சு, அதுக்கு மாத்திரம்தான் அவன் என்ன பண்ணுவான், கிரியை நடப்பித்து கொண்டே இருப்பான். இப்போ அதே போல நம்மளும் செய்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அதனால்தான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. புரியுதா? என்ன பண்ணுறது? புரியலையா? என்ன பண்ணுறது? மாம்சத்தின்படி நடவாமல்லாம் என்ன? மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னா நம்ம உடனே ரொம்ப, அதாவது இந்த கிரியைகள் எல்லாத்தையும் நினச்சிக்கணும். கலாத்தியர் 5 சொன்ன கிரியைகள், இப்போ மார்க்கில் வாசி இந்த கிரியைகள் மாத்திரம் இல்லை, மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்றது மத்தேயு 5 சொல்கிற அந்த மலப்பிரசங்கமும் ஒத்து போகும். அதாவது பரிசேயர் செய்யறது போல நீங்க செய்யாமல் அப்படின்னா அவன் வந்து பழிக்கு பழி வாங்குவான், அவன் வந்து இப்படி செஞ்சா அப்படி செய்யணும் சில கட்டளைகள். அது மாதிரி இல்லாமல் ஆவிக்குரியவன் எப்படி நடக்கணும், சத்துருவை சிநேகிக்கணும். நம்ம வாசல் அடிக்கடி வாசிக்கணும், சத்துருவை செய்யணும், நம்ம துன்பப்படுத்துறதுக்கா ஜெபம் பண்ணணும். இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியின்படி நடக்கிற காரியங்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் இப்படி செய்வார்கள். இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவன் தன்னுடைய மாம்ச பலத்தை காண்பிப்பான். உலகத்தில் மாம்ச பலத்தை காண்பிப்பான், தன்னுடைய பவரை பயன்படுத்துவான், தனக்கு உள்ள பவரை என்ன பண்ணுவான், பயன்படுத்துவான். அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுக்குனாலும் யாராவது ஆள் இருப்பாங்க, அவர்களை பயன்படுத்தி வசனம் தான் சொல்கிறது. ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோர்ட்டு கூட போகாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் உலகத்தான், நீங்கள் வந்து தெய்வ தூதர்களையே எந்த அளவு உயரத்தில் கர்த்தர் நம்ம நினைச்சிருக்காரு. கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற பார்வையே வேற. நம்ம யாரா, தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்க போகிறோம். உங்கள் சகோதரர்களுக்குள்ள இருக்கிற சின்ன பிரச்சனையை ஏன் உங்களால் தீர்க்க முடியல? இதை எடுத்துட்டு ஏன் உலகத்தான் கிட்ட போய், அதுக்கு தான் சொல்ற கோர்ட்டுக்கு போகிறது ஸ்டேஷன் போகிறதுன்னா உலகத்தாங்கிட்ட ஏன் போறீங்க? அவன் உலகத்தான், நம்ம தான் ஞானி. நிறையா படிச்சிருந்தாலும் அவன் ஞானி அல்ல. ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் ஞானி. உலக படிப்பு இல்லாமல் வேதத்தை வாசிச்சா போதும், கர்த்தர் இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும், அவனைத்தான் வேதம் என்ன சொல்கிறது, ஞானி என்று சொல்கிறது. அல்லேலூயா. அவனைத்தான் வேதம் ஞானி என்று சொல்கிறது. உலகத்தின் படிப்பை வேதம் ஞானி என்று சொல்லவில்லை. மோசே ஒன்றும் இல்லாமனார், அவர் படித்த படிப்பு அவளை மொத்தமாக ஜீரோவாக்கினா கர்த்தர். பவுல் படித்த படிப்பு அவ்வளவு, ஆனால் அவரையும் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன செஞ்சார், பயன்படுத்துகிறார். ஏன்னா அந்த படிப்பை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து, அந்த ஞானங்களை வைத்து கர்த்தருடைய ஊழியத்தையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ நடத்த முடியாது. அறிவு சார்ந்து யோசித்து சபையையோ ஊழியத்தையோ செஞ்சோம் அப்படின்னா அது மாம்சத்துக்குரியதாக மாறிடும், மாம்ச சிந்தையாக மாறிடும். புரியுதா? அறிவு சம்பந்தமாய் நான் படித்த அறிவுக்கு ஏற்ற போல சிந்தித்து அதை ஊழியத்தில் கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னா
அது என்னவாயிடும்? மாம்ச சிந்தை ஆயிடும். நல்லா படிச்சிருக்கான் அப்படின்றதுக்காக பிரசங்கம் பண்ண விட்டாலோ, இல்லை கமிட்டியில நல்லா படிச்சிருக்கான், படிச்சவங்களை வைக்கிறது தப்பு கிடையாது, அது மாத்திரம்தான் குவாலிஃபிகேஷன் வச்சா அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனைகள் உலக காரியங்களா இருக்கும், உலக சம்பந்தப்பட்டதா இருக்கும். புரியுதாப்போ? மாம்சத்தின்படி நடக்கிறதுனா அப்போ திட்டங்கள், சபைக்குரிய காரியங்களுக்கு திட்டம் போடுவதற்கு, ஒரு வேலையை செய்வதற்கு யார் செலக்ட் பண்ணணும்? நன்றாய் படித்தவர்கள் அல்ல. ஒரே வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. படிங்க. எத்தனை பேர் தெரிந்தெடுக்க போறாங்க? சபை வேலைக்காக எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? 7 பேரை. 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்படியே வாசிங்க. விசுவாசமும். யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? பிகாம் எம்காம் படிச்சவங்கள இல்லை, நான் அதான் சொல்ல வரேன். ஆவிக்குரியவர்களை, மாம்சத்துக்குரியவர்களே அல்ல, ஆவிக்குரியவர்களை. அந்த பொண்ணு நல்லா படிக்குதுப்பா, நம்ம சபைக்கு யூஸ் ஆகும், இன்னும் அட்வொகேட்டா படிக்க வைங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார் அப்படின்னா மாம்சத்துக்குரிய காரியம். புரியுதா இப்போ உங்களுக்கு? ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். மாம்சத்துக்குரிய காரியம் அப்படின்னா நம்மளை குழப்புற அளவுக்கு பிசாசு கொண்டு வந்துடும், வஞ்சிக்கிற அளவுக்கு. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நடவாமல் அப்படின்றது எப்படியோ நம்ம பெருசா, நம்ம ரொம்ப ஈஸியா தெரியறதே யோசிப்போம். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, கரை தெரியும், என் சட்டையில கரை இருந்தா தெரியுமா? தெரியும். பிழை தெரியாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு துணைக்கால மாற்றி போட்டா டக்குன்னு என்ன பண்ண முடியாது, வாசிக்கும் போது தெரியாது. அப்போ அது போல பிழைகளை நிறைய என்ன பண்ணிட்டான், சபைக்குள்ள மாம்சத்துக்குரிய காரியங்களை சபைக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். இது விசுவாசிகளுக்கு புரியல, தெரியல. அதனால எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உட்காந்து வரணும். எல்லாத்துக்கும் என்ன பாஸ்டர் என்ன செஞ்சாலும் கரெக்ட், பாஸ்டர் அம்மா என்ன செஞ்சாலும் கரெக்ட். ஏன் அப்படின்னா 1000 விசுவாசிங்க வராங்க, 2000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்க, 20,000 பேர் வராங்க. இவ்வளோ பேர் கர்த்தர் தானே அனுப்புறாரு அப்படின்னு அவங்க நினைப்பு. ஆனால் கர்த்தர் அனுப்பல, அவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க நிறைய பேர். இப்போ இங்க எப்படி செலக்ட் பண்றாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையில 7 பேரை தெரிந்து கொள்றாங்க. சபைக்குள்ள 7 பேரை சபை வேலை செய்ய தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களை மாம்சத்தின்படி தெரிந்தெடுக்கல. நல்லா படிச்ச வக்கீலு, நல்லா படிச்ச டாக்டர், நல்லா படிச்ச இன்ஜினியர், நல்லா பிஜி முடிச்சவங்க, சயின்டிஸ்ட், ஒரு 7 பேர் தெரிஞ்செடுத்து சபைக்குள்ள வைடா அப்படின்னா அந்த சபை உருப்படாது. சபைக்கு அறிவாளிகள் தேவையில்லை, ஞானிகள் தான் தேவை. அறிவாளிகள் உலகத்துல படிச்சவங்க, ஞானி கர்த்தரிடத்துல படிச்சவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன் ஞானி, தேவனால ஆவியினால நடத்தப்படுகிறவன் ஞானி. இப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? வாசிங்க. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஸ்தேவானையும் பிலிப்பு. இவங்க ஸ்தேவானைனா ஸ்தேவானை மாத்திரம் இல்ல, ஸ்தேவான், பிலிப்பு, பிரோகோரே,
பிரேகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு. இந்த 7 பேரும் யாரு? விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர்கள். அதை நீங்க 8வது வசனம் வாசிங்கன்னா, ஸ்தேவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனா இருந்தான். ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கல அப்படின்னா, தெரிந்து கொள்கிறது சரியில்லை. தலைவர்கள் யார் இருக்கிறான்? திறமை உள்ளவன். நல்ல கீபோர்டு வச்சா ஸ்டேஜ் மேல வந்து உட்காந்துருவான். அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கானா தெரியாது. அவன் விசுவாசம் நிறைந்தவனா தெரியாது. அவன் வல்லமை உள்ளவனா தெரியாது. ஆனா கீபோர்டு நல்லா வாசிப்பான். 5 வருஷம் சபையில வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமால போய் வாசிக்கிற எத்தனையோ கீபோர்டிஸ்ட் உண்டு தெரியுமா அவங்களுக்கு? சபையில கத்துக்கிட்டு சபைக்காக வாசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வாசித்து கொண்டிருக்கிறாங்க. சினிமால வாசிச்சுக்கிட்டே இங்கேயும் வாசிக்கிறாங்க. எதையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல? அனுமதிக்கிறது இல்லை. அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரொம்ப புரியுதா? மாம்சத்துக்கு